ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போ யாருக்கெல்லாம் நம்மளுக்கு துன்பமாக இருக்கிறதோ அப்போ நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக இறைவன் சிவபெருமான் நம்மளுக்கு புரிய வைப்பார். எப்படி புரிய வைப்பார் என்றால், நம்ம என்னென்ன நம்ம செய்கிறோம், என்னென்ன செய்யாமல் தப்பு செய்யாமல் இருக்கிறோம் என்பதை கண்டிப்பாக அவர் நம்மளை ஆழ்வார். ஒரு ஒரு விஷயங்களும் நம்மளை அவர் புரிந்து கொள்வார். அப்போ நம்ம செய்வதையெல்லாம் புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாற்போல் நம்மளுக்கு இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்படி நடத்தி வைப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்மளுக்கு நம்மளுக்கு இப்போ கஷ்டம் வருகிறது இல்லையா, அப்போ ஏன் நம்மளுக்கு இந்த கஷ்டம் வருகிறது என்று இறைவன் நம்மளுக்கு உணர வைப்பார். நம்மளை உணர்ந்து நம்மளுக்கு புரியும்படி நம்மளுக்கு வழி நடத்தி வைப்பார். அப்போ இறைவன் நம்மளுக்கு நம்ம நடக்கிற விஷயங்களிலே நம்மளை இறைவன் நம்ம குடும்பம் நடத்துகிற கஷ்டங்களிலே நம்ம இறைவனை புரிந்து கொள்ளலாம். நம்ம அறிவுபூர்வமாக சிந்தனையும் நல்ல ஒரு ஆற்றலையும் நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு நல்லபடியாக உணர்த்த வழி கொடுப்பார், வழி நடத்தி வைப்பார். நம்ம அதுபடி நம்ம புரிந்து நம்ம உண்மையாக இருக்கிறோமா, இல்லை தவறான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு செய்கிறோமா என்று நம்மளுக்கு இறைவன் உணர்த்துவார். நம்மளுக்கு கஷ்டங்களை எல்லாம் நம்மளை மனதால் நம்மளுக்கு புரிய வைப்பார். ஒரு விஷயங்களையும் நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உண்மையாக இறைவனை புரிந்துக்கும்படி நம்மளை குடும்பத்தில் இல்லறத்தில் நம்மளுக்கு புரியும்படியாக இறைவன் நம்மளுக்கு வழி நடத்தி வைப்பார். கண்டிப்பாக நிச்சயமாக சிவபெருமான் நம்மளுக்கு நடத்தி வைப்பார். அப்படியே நம்மளுக்கு புரியவில்லை என்றாலும் நம்ம இறைவனே நேரடியாக நம்மளுக்கு புரிய வைப்பார். ஒரு விஷயங்களும் நம்ம நல்ல புத்தி சிந்தனை கூர்மையாக வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்காமல் இருக்கிறது என்று இந்த மன சிந்தனை மூலயமாக நம்ம புரிந்து கொண்டாலே நம்மளுக்கு பேரானந்தம் இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்பார். ஒரு விஷயங்களும் நம்மளை புரிந்து நம்மளை ஆழ்வார். நாம் இறைவனை ஆண்டால் நம்மளுக்கு பேரானந்தம் நிச்சயமாக கிடைக்கும், உண்மையாக கிடைக்கும். ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்.